ஒரு மனுஷன் இறந்த அப்புறமும் அவனை இன்னும் 500ல இருந்து 1000 வருஷத்துக்குள்ள திரும்ப உயிரோட கொண்டு வரலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் தான் இப்போ சயின்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1000 வருஷம் கழிச்சு அதுக்கான டெக்னாலஜி வச்சு இறந்த மனுஷனை உயிரோட கொண்டு வரதுக்கும் இப்போ 2025ல வாழ்ற நமக்கும் என்னடா சம்பந்தம் நீங்க கேட்டீங்களா? சம்பந்தம் இருக்கு. இப்ப ரீசெண்டா 650க்கும் மேல நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் வெல்தி பீப்புள்ஸ் கிரையோ பிரிசர்வேஷன்ங்கிற ட்ரீட்மெண்ட் வச்சு அவங்க இறந்த அப்புறம் அவங்க உடலை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. அதுல ஆல்ரெடி 6 பீப்புள்ஸ் அண்ட் 5 பெட்ஸை ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. கிரையோ பிரிசர்வேஷன் என்னன்னா அது ஒரு ஃப்ரீசிங் டெக்னாலஜி. பேசிக்கா லிக்விட் நைட்ரஜன் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. லிக்விட் நைட்ரஜனுக்கு கலர் டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கு -196 டிகிரி பாயிலிங் பாயிண்ட்டும் -210 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் இருக்கு. இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 வருஷம் கழிச்சு அந்த டெக்னாலஜி வந்த அப்புறம் அப்போ வாழ்ற மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அப்ப நாங்க என்ன சொம்பையான்னு யோசிச்சு இப்பவே கிரையோ பிரிசர்வேஷன் ட்ரீட்மெண்ட் வச்சு நாங்க எங்க உடலை பதப்படுத்தி அப்போ உயிரோட வந்துக்கிறோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே கிரையோ பிரிசர்வேஷன் ட்ரீட்மெண்ட்டா முன்னாடி வால்ட் டிஸ்னிக்கும் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய நியூஸ் பண்ணி வந்துச்சு. முன்னாடி இதை ஒரு தியரியா மட்டுமே பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது உண்மையாவே நடந்துச்சுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆக தொடங்குச்சு. அப்போ மக்களா இருக்கட்டும் அது கவர்மெண்டா இருக்கட்டும் எல்லாரும் நேச்சருக்கு அகேன்ஸ்டா நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு கூகுள்ல போய் வால்ட் டிஸ்னி ஃப்ரோசன் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது கொஞ்சம் கூட பிடிக்காத வால்ட் டிஸ்னியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மக்கள் கண்ணுக்கு இந்த நியூஸ் போகவே கூடாதுன்னு ஃப்ரோசன் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இது அவங்க பண்ண மெயின் ரீசன் என்னன்னா வால்ட் டிஸ்னி ஃப்ரோசன் சர்ச் பண்ற எல்லாருக்கும் இந்த படத்தோட நியூஸ் மட்டும்தான் போகணும், வேற வால்ட் டிஸ்னியோட எந்த நியூஸும் வெளியே போக கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நினைச்சதுல சக்சீடும் ஆயிட்டாங்க. வால்ட் டிஸ்னியோட கிரையோ பிரிசர்வேஷன் ட்ரீட்மெண்ட் பத்தின எல்லா நியூஸும் கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்ப ரீசெண்டா 1.8 crore யார் வேணாலும் கிரையோ பிரிசர்வேஷன் ட்ரீட்மெண்ட் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அபிஷியலா நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குற இந்த கிரையோ பிரிசர்வேஷன் ட்ரீட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.